சப்பாத்திக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்க சோயா வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சுடுதண்ணியில் ஊற வச்ச சோயா, சோம்பு, கசகசா, அடுத்து ஒரு துண்டு பட்டை, தக்காளி எல்லாத்தையும் விழுத அரைச்சிக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, பெரிய வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துனா போதும், பேஸ்ட்டாக இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கறிமுளவடி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விடுங்க. ஊற வச்சுருக்கிற சோயாவை இதோடு சேர்த்துருங்க. சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நல்லா பெருசாக ஊறி வந்துடும். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவையை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான சோயா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பாட்டோடய நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.